अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि शरणौ शरणं प्रपद्ये भूतं शरश्च महदाह्वय भक्तनाथ योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः नमामि हरिं परं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दं कृष्णं वन्दे आरामं गुणसञ्जयस्य सदनं मुख्यं सदाश्रेयसः कारुण्यस्य तथाकरो निरवधेराधेर्गिसिद्धौषधं घोराघौगदवाग्निसञ्जयगणगसंसारमेघानिलः साक्षात् मूलधनं सतां विजयते श्री पद्मनाभ प्रभु। எங்கள் கதியே ராமானுச முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் ஈந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கும் மனம் நீ எனக்குத்தான். ஆச்சரியமா சுவாமி ராமானுஜரிடத்துல இப்படி ஒரு பிரார்த்தனையை பண்றார் அவருடைய ஒரு சிஷ்யன். ரொம்ப கடினமான ஒரு தமிழ் அப்படின்னா திருமங்கை ஆழ்வாரோட ஒரு தமிழ் ஒன்றும் புரியறதே கஷ்டம். எப்படி நாராயணியம் சம்ஸ்கிருதத்தில் கஷ்டம்ன்றமோ அது மாதிரி தமிழில் ரொம்ப கடினம் அப்படின்னா திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரங்கள். இப்போ நம்ம அனுபவிச்சுருக்கிற பாசுரங்களுக்கு பேர் பெரிய திருமொழி அப்படின்னு பேர். 4000 திவ்ய பிரபந்தத்தில் இந்த பெரிய திருமொழியும் ஒன்று. அதுக்கு தனியன் ஆரம்ப தியான ஸ்லோகம் இதுதான். எங்கள் கதியே ராமானுச முனியே, எங்களுக்கு கதியான ராமானுஜரே சங்கை கெடுத்து ஆண்ட தவராசா. சங்கை அப்படின்னா சம்சயம், சந்தேகம், அதை கெடுத்து அதாவது மனசு தெளிவை கொடுத்து எங்களை ஆண்ட தவராசா. தவம் செய்யக்கூடியதான் ராசன், எதிராஜன் மாதிரி தவராசன். இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்தில் காவேரி ஆத்தங்களில் தவராசன் படித்துறைன்னு ஒன்று உண்டு. எப்படி காளிய காட்லாம் சொல்கிறோமோ, மணிகர்ணிகா காட்டுன்றோமோ, அந்த மாதிரி தவராசன் காட், தவராசன் படித்துறைன்னு பேர் இருக்கு. எங்கள் கதியே ராமானுச முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன். அதாவது புகழ் பொங்கிட்டே இருக்கும்படியான திருமங்கையாழ்வார். பொங்கு புகழ் மங்கையர்கோன் ஈந்த மறை ஆயிரம் அனைத்தும். அவருடைய பாசுரங்கள்லாம் 1000 இருக்குது. ஈந்த மறை 1000 அனைத்தும் தங்கும் மனம் நீ எனக்குத்தான். மனசில் அது மட்டும் தங்க மாட்டேங்கிறது. மனசில் காமம் நன்னா தங்கிறது, கோபம் நன்னா தங்கிறது, வெறுப்பு நன்னா தங்கிறது, பொறாம நன்னா தங்கிறது, பிடிச்சது பிடிக்காது எல்லாம் தங்கிறது. தங்க வேண்டியதான பகவத் விஷயம் தங்க மாட்டேங்குது. போட்ட பாத்திரமா இருக்கு அதில் மட்டும். மற்ற எல்லாத்தையும் எப்படி வச்சுட்டு இருக்கோம். 20 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம அப்படி பேசிட்டா 20 வருஷமா ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம். சரியா காலப்போக்கில் மறந்து தொலையணும் அப்படிதான் சொல்லணும். ஆனால் பகவத் விஷயம் மறந்து தொலைஞ்சுடுறது. ஞாபகம் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறோம், வரமாட்டேங்கிறது. ஏதோ ஒரு வார்த்தையோ ஒரு ஸ்லோகமோ ஏதோ ஒரு பாசுரமோ அப்படிதான் ஞாபகம் இருக்கே ஒழிய நன்னா ஞாபகம் இருக்க மாட்டேங்கிறது. ஆனால் தேவையில்லாதது எல்லாம் நன்னா இருந்து உசுர வாங்கிறது. அதனால ஆழ்வார்கிட்ட ராமானுஜரிடத்துல பிரார்த்திச்சுக்கிறார், தங்கும் மனம் நீ எனக்குத்தான். அந்த மாதிரி ஒரு மனசை கொடு.
இந்த 10-6 பாசுரங்கள் சொல்லியிருக்கோம். அர்த்தமெல்லாம் ஓரளவு புரிஞ்சிருக்கு, மனசுல நின்று இருக்கு. ஆனா பாசுரம் நிற்கலானே மாட்டேங்கிறது. நின்னா தேவலையோன் அப்பப்ப ஜெபிச்சுட்டு இருக்கலாம் இல்லையா? இப்ப சகசநாமம்லாம் சொல்லி 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 பழகிதானே வந்திருக்கு. ஆனா பீஷ்மர் சல்லிசா சொல்றார், ஜஸ்ட் லைக் தட் சொல்றார், விஸ்வம் விஷ்ணு வசக்காரக அப்படின்னு. ஆச்சரியமா இருக்கு, எப்படி ஒரு ஜாலியா சொல்றார் அப்படின்னு. அப்ப அவளை அனுபவிச்சிருந்தா தானே. இப்போ ஒரு டிவி விஷயமா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு ஆகார விஷயமா இருக்கட்டும், இல்லாட்டி நாம ரொம்ப அனுபவிச்ச விஷயத்த கஷ்டப்பட்டு ஞாபகப்படுத்தி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. புரியுறதா? அனுபவிக்கணும். பக்தின்றது ஒரு அனுபவம், பகவத் விஷயம்ன்றது ஒரு அனுபவம். அதனால தங்கும் மனம் நீ எனக்குத்தான், மங்கையர்கோன் ஈந்த மறை 1000 அனைத்தும். நமக்கு அந்த 1000 நிற்கிறதோ இல்லையோ, அட்லீஸ்ட் இந்த 10வது என்ன போகுது. இந்த 10லயும் முழுசா நிற்கிறதோ இல்லையோ, இன்னொருள் சுரந்து பொன்னருள் சுரந்து இது ஏதோ நின்னா பரவாயில்ல. பகவான் ரொம்ப சௌலபியம்னு வச்சுக்கோங்களேன். எப்படியாவது நம்ம தலையில பக்தியை ஏற்றி நல்ல கதிக்கு ஐஷண்டு போனாதான் அவருக்கு நிம்மதி. இல்லாட்டி கஷ்டம் அவருக்கு தான். சிம்பிளா சொன்னோம்னா இந்த 10 பாசுரங்கள் முழுக்கவே திரும்ப அதான் சொல்றார், நான் சரணாகதி பண்றேன், கரையேற்றிட்டியோ உனக்கு நிம்மதி, இல்லைன்னா உனக்கு தான் கஷ்டம், நீ பார்த்துக்கோ அப்படின்னு சுவாமியின் இடத்துல அழகா ஒரு விண்ணப்பம். அதுவும் ஏற்கனவே சரணாகதி பண்ணவாளை வச்சுண்டு ஒரு விண்ணப்பம். இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கியேப்பா அப்படின்னு சொல்லி ஒரு அனுபவம். அந்த அனுபவம் நமக்கு தோண மாட்டேங்கிறது. அட்லீஸ்ட் ஆழ்வார் ஒரு ஐடியா கொடுத்துருக்கார், அதை வச்சுண்டு தோணிண்டு அது தியானத்திலேயே பெருசாக நம்ம வேற எதுவும் சொன்னாலும் இந்த 10 வச்சுட்டே திருப்பி பெருமாள்கிட்ட கேட்டுக்கலாம். இந்த 10 வாசனங்களை திரும்ப திரும்ப வச்சுட்டு இந்த மாதிரி எனக்கு கிருபை பண்ணு, இந்த மாதிரி எனக்கு கிருபை பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதுதான் ஆழ்வார் சொல்றார், ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னார். அவனுக்காக கஷ்டப்பட்டு மொபைல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஆனால் மொபைலில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கு, ஏன்னா அப்புறம் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும், அந்த வாரம் அப்படியே வச்சிருக்கேன். ஆழ்வார் ரொம்ப சௌலபியமாக தான் இருக்கார், பெரும்பாலும் சௌலபியமாக தான் இருக்கார். கை கடங்கி தான் போயிடுறது எல்லாம், ஆனால் மனசுல தான் அடங்க மாட்டேங்குது. அதான் ஏன்னு தெரியுது. நான் சரி இங்கேயா கிடச்சா அவங்களுக்குலாம் காமிக்கலாமே எடுத்து வச்சேன். ஏதோ கிடச்சி எடுத்து பகவத்கீதை. ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து மாழைமான் மடநோக்கி உந்தோழி உம்பி என்பி என்று ஒழிந்திலை உகந்து தோழன் நீ எனக்கு இங்கு ஒழி என்ற சொற்கள் வந்து அடியேன் மனத்திருந்திட ஆழிவண்ண நின் அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்து அம்மானே. அப்பா ஆச்சரியமா ஒரு குகனுக்கு இவ்வளவு கிருபை பண்ணிட்டாய். அந்த மாதிரி எனக்கு ஒரு கிருபை பண்ணிட்டு போயிட என்ன கஷ்டம் உனக்கு? இப்ப இல்லாதவங்கிட்ட போய் கேட்கறோம் வச்சுக்கோங்களேன், பார்க்கலாம்டா நானே ஏதோ ஓட்டின்னு இருக்கேன், கடன் வாங்கி வேணா தரேன், ரொம்ப கேட்டுவிட்டா இல்லைன்னு எனக்கு சொல்ல தெரியல, ட்ரை பண்ணி பார்க்குறேன், முழுசா நம்பிடாத, இன்னொரு பக்கம் ட்ரை பண்ணிக்கோ, யார்கிட்டையும் டக்குன்னா வாக்கு கொடுத்துட மாட்டோம். அதே நம்ம யார்கிட்டயா கேட்கறோம்னா வாக்கு பிடிக்கிட்டு தான் மறு வேலை பார்ப்போம், கொடுத்து ஆகணுன்ற மாதிரி பண்ணிடுது. திருமங்கையாழ்வார் சொல்றார், நான் காலில் விழுந்து சர்வசக்தன் இடத்துல, அக்கடித்த கடனா சாமர்த்தியம் உடையவன் இடத்துல, எதை வேணா எப்படி வேணா மாற்றக்கூடிய பலம் படைச்சவன் காலில் விழறேன், சாதாரணப்பட்டவன் காலில் வெள்ளி. அப்ப இன்னருள் சுரந்தா இல்லையா என்ற சொற்கள் அடியேன் மனத்து இருந்திட. சும்மாலாம் சொல்லிட முடியாது இல்லையா? நம்ம கெப்பாசிட்டி இல்லாம கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட முடியுமா? சத்தியமா முடியாது, பயமா தானே இருக்கும். ஆனா ஆழ்வார் அவ்வளவு அழகா சொல்றார், நான் உன் காலில் விழுந்திருக்கேன், நீ கிருபா பண்ணு. குகனுக்கு இவ்வளவு பண்ண முடியும் அப்படின்னா அந்த குகனுக்கு அந்த ஒரு பக்குவதையை நீ கொடுத்துட்ட. அந்த மாதிரி எனக்கும் ஒரு பக்குவத்தை கொடு. நீ வந்து எனக்கு பக்குவத்தை கொடுத்து என்னை கிருபை பண்ணி என்னை தடுத்தாற் கொண்டு நீ சந்தோஷமா இரு. அதான் அர்த்தம். நான் பக்குவப்பட்டுலாம் வரேன்னு பார்த்தோன்னா நீ 1000 கோடி ஜென்மானாலும் பாவம் நீ என் பின்னாடி சுத்தின்னு தான் கிடக்கணும். ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள், சான்ஸே கிடையாது. ஏதோ நீயா பார்த்து எனக்கு கிருபை பண்ணியோ
உனக்கு நல்லதுப்பா அப்படின்னு. குஹனுக்கு பண்ணா போல எனக்கு ஒரு கிருபை பண்ணு. இல்லடா குஹனுக்கு பண்ணதோட முடிஞ்சு போயிடுது அப்படின்னு நீ சொல்ல முடியாது. இப்போ என்கிட்ட யாராவது வருவா, நம்ம கிட்ட ஒரு 100 ரூபா இருந்தது, அப்போ அவர்கிட்ட கொடுத்துட்டோம். ஒரு ரூபா 100 ஆச்சோ, ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இப்போ தான் கொடுத்தேன் அப்படின்னு. அந்த மாதிரி இல்லை. குஹனுக்கு பண்ண கிருபை இன்னைக்கும் இருக்கு. அதை விட ஜாஸ்தியாக பண்ணணும். ஏன்னு கேட்டால் குஹன் இருந்தது திரேதாயுகம், நான் இருக்கிறது கலியுகம். ஸ்பெஷல் இன்டென்சிவ் கேர் கொடுத்தே ஆகணும். ஏன்னா என் நிலைமை அப்படி, அவ்வளோதான். நம்ம நிலைமை, என் ஸ்திதி இவ்வளவுதான். நீயா பார்த்து புரிஞ்சு நடந்துக்கோ. பகவான் நம்மளை சொல்றது போய் பகவான் நம்ம சொல்ல, நீயா பார்த்து புரிஞ்சு கேட்டு நடந்துக்கோ. என் ஸ்திதி இவ்வளவுதான். அதனால கிருபை பண்ணி ஏழை ஏதலன் கீழ்மகன். நானும் அதான், நானும் ஏழை ஏதலன் கீழ்மகன். குஹனுக்கு சொன்னது அர்த்தத்தை விட இன்னும் மோசமான அர்த்தம் பண்ணிக்கோ. அதான் நான் ஏழை ஏதலன் கீழ்மகன். இன்னருள் சுரந்தாயில்லவா எனக்கும் கிருபை பண்ணு. வாதமா மகன் மற்கடம் விலங்கு மற்றோர் ஜாதி என்று ஒழிந்திலை உகந்து காதல் ஆதரம் கடலினும் பெருக செய் தகவினுக்கு இல்லை கைமாறு உடனே உண்பன் நான் என்ற ஒன்பொருள் எனக்கும் ஆதல் வேண்டும். எனக்கும் வேணும். ஒரு குரங்கோட சாப்பிடல, இந்த குரங்கோடையும் சாப்பிடு. அது நல்ல குரங்கு, இது துஷ்ட குரங்கு, அவ்வளோதானே. எல்லாமே குரங்கு தான். சர்க்கஸ் குரங்குன்னு ஒன்று இருக்குது, அது சர்க்கஸ் குரங்கு. நிறைய குரங்குகள்லாம் இருக்குது. இது திருட்டு குரங்கு இப்படிலாம் நிறைய சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி இது உருப்படாத குரங்கு, கொஞ்சம் உருப்பட வச்சுட. கோதில் வாய்மையினோடும் உடனே உண்பன் நான் என்ற ஒன்பொருள் எனக்கும் ஆதல் வேண்டும். எனக்கு தகுதி இருக்கு இல்லைன்றது செகண்டரி, நீ பண்ணன்றதான் முக்கியம். நீ பண்ண அதை நான் ஆசைப்படல, என்ன தப்பு? பிச்சைக்காரனுக்கு மெர்சிடஸ் பென்ஸ்ல போகணும்னு ஆசையா இருக்கு. ஆசைப்படுறதுக்கு தகுதியே வேண்டாம் தெரியுமா? ஆசைக்கு ஒரு தகுதியும் வேண்டாம், அது தானா வரும். அவ்வளோதான். யார்கிட்ட பெரிய பங்களா பார்க்கணும், சூப்பராக இருக்கு, இந்த மாதிரி வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கான்? அவன் 100 கோடி ரூபா கொடுத்து கட்டியிருக்கான், 1 கோடி ரூபா கொடுத்து வாங்கியிருக்கான் கிரவுண்டு. நம்ம வாங்குறதே 10,000 ரூபாய் சம்பளம். கொஞ்சமாவது பக்கத்தில் இருந்தால் ஆசைப்பட்டா நியாயம். நியாயமே இல்லாமல் ஆசைப்பட்டான், அதான் ஆசை. அதுக்கு நியாயமே வேண்டாம். எனக்கும் ஆதல் வேண்டும். எனக்கு அது ஆசை இருக்கு. ஆசை இருந்தா போதுமா? ஆசை இருக்கு தாசில் பண்ணேன்னு சொல்லுவேன். ஆசை இருந்தா போதுமா? தகுதி வேண்டாமா? நீ கொடு. எனக்கு ஆசை இருக்கு, தகுதி நீ கொடு, அவ்வளவுதானே. எனக்கு இது வேணும், உனக்கு தகுதி வேணும், தகுதி நீ கொடுத்துரும். எனக்கும் ஆதல் வேண்டும். உனக்கு எப்படிடா கொடுக்கறது? ஆசை இருக்குன்னு தகுதி கொடுக்க சொல்றியா? சேச்சா, உன் திருவடியில் விழுந்தாலும் அதனால தகுதியை கொடு. என் திருவடியில் விழுந்தா, உன் திருவடியில் விழுந்தா தகுதி வரலைன்னா உன் திருவடிக்க உன் காலில் விழுந்தேன் குறிப்பிட்டான் அப்படின்னா அவரோட திருவடி நல்ல திருவடி, துயரது சுடரடி. நடக்கலை அப்படின்னா அப்புறம் நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைப்பா. அதுவும் கலியுகம், மீடியா யுகம் வேற. உடனே பேப்பர்லையும் டிவிலையும் போட்டுடுவான். அப்புறம் நீ பார்த்துக்கோ. அதனால் எனக்கும் ஆதல் வேண்டும் அடியினை அடைந்தி. கடிகள் பூம்பொழில் காமரு பொய்கை வைகு தாமரை வாங்கிய வேழம் முடியும் வண்ணம் ஓர் முழுவழி முதலை பற்ற மற்றது நின் சரண் நினைப்ப கொடியவாய் விலங்கின் இன்னுயிர் மலங்க கொண்ட சீற்றம் உண்டு உண்டு உலகு அறிந்து உன் அடியேனும் வந்தடி இணை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்து அம்மா. என்ன தைரியத்தில் நீ வந்து என் காலில் விழலான்னு நீ கேட்குற? ஒரே ஒரு தைரியம்தான். எப்படிப்பட்ட தைரியம் அப்படின்னா, உன்னை திருவடியை பிடிச்சிட்டு உன் காலில் விழந்தான் கஜேந்திரன். ஆதி மூலமேன்னு சரணாகதி பண்ணா இல்லையா? அது பண்ணான்ற ஒரு காரணத்துக்காக ஓடி வந்து முதல்ல மேல சீறி வந்தல்ல. அந்த மாதிரி நான் உன் காலில் விழுந்துட்டேன். அந்த மாதிரி என்கிட்ட இருக்க தேவையில்லாத நீ ஒரு கோவப்பட கொஞ்சம் சீரே. இந்த உபன்யாசம் கேட்டு ஒரு விஷயம் சொன்னா 2-3 நாளைக்கு முன்னாடி, குருஜி அவர் என் விரோதிகள் மேலாம் கோவப்பட வேண்டாம், அட்லீஸ்ட் என் மேல கோவப்பட்டு அனுகிரகம் பண்ணா கூட போதும் தான். என்ன பிரகலாதம் நினைச்சுக்க வேண்டாம், ஒரு 2 கசிவா நினைச்சு கிழிச்சு போட்டா கூட போதும், மடியில போட்டுட்டு மோர் தான் இனஃப் அப்படின்னா.
நான் சொன்ன இந்த ஐடியா நல்லா இருக்குமா, ஆழ்வாருக்கு தெரியாம போயிட்டு சீரி அருள். எனக்கு நான் பிரகலாதனாகிலாம் கொஞ்சம் கஷ்டம், எனக்கே ப்ராக்டிக்கலா தெரியறது. பட் பெருமாள் என் விரோதிகள் மேல கோபப்பட என்கிட்ட கோச்சுட்டு ஒரு கிருபை பண்ணாருன்னா போதும். கோச்சுட்டு ஒரு கிருபை ஏன் இப்படி வீணா போற துன்பத்துக்கு உருப்பட மாதிரி நாலு அப்ப அப்படின்னா தேவை, அப்படியாவது உருப்பட பார்க்கலாம் அப்படின்னு சத்தியம். அப்ப உனக்கு ஒரு கோபம் இருக்கு, உன்னுடைய பக்தன்னு என்னை எப்படி ஏத்துக்கிறதுன்னு யோசிக்கிறியா? உன் அடியினை அடைந்தேன்னு விழுந்துட்டேன் இல்லையா? பொய்யாவோ நஜமாவோ ஊருக்காகவோ ரங்கான்னு கை ஊப்பி நிற்கிறேன். உனக்கு தான் என் இதயம் தெரியும், மற்றவாளுக்கு தெரியாதோன்னு. நான் என்ன நினைச்சுட்டு ரங்கான்னு சொல்றேன்னு உனக்கும் எனக்கு மட்டும்தான் வெளிச்சம். பத்மநாபர் கோவில கையெல்லாம் நல்லா தான் கூப்பிக்கிறோம், பத்மநாபா பத்மநாபா அப்படிங்கிறோம். முகம் இங்கே, கானம் இங்கே. எப்ப வந்தேன் ரொம்ப நாள் ஆச்சையை பார்த்து ரொம்ப சின்சியரா அப்பதான் அந்த பகவானுக்கு அன்னைக்குதான் ஏதோ மனசு கொஞ்சம் லயப்பட ஆரம்பிச்சிடும். அதுக்காக பத்மநாபர் கோவில போனா பத்மநாபர் அண்ணன் பார்க்கறதுக்கு பயமா இருக்கு. தெரிஞ்சவாள்லாம் விசாரிச்சே கிளப்பி விட்டுறா ஊரை விட்டு. நம்மளுக்கு என்னத்துக்கு அவனை பார்க்கணும், அவ்வளவுதான். அதனால நம்முடைய மனசு எங்க இருக்குன்னு சுவாமிக்கு மட்டும்தான் தெரியும். அதனால கிருபை பண்ணிடுப்பா. உனக்கு ஒரு கோபம் உண்டு, அந்த கோபத்தை என்னுடைய விரோதிகள்னா காமம் குரோதம் லோகம் அது மேல காட்டி என்ன காப்பாத்தி. நஞ்சு சோர்வதோ வெஞ்சின வரவம் வெறுவி வந்து நின் சரணாய் நெஞ்சில் கொண்டு நின் அஞ்சிரை பறவை அடைக்கலம் கொடுத்தருள் செய்தது அறிந்து வெஞ்சலார்கள் நமந்தமர் கடியர் கொடிய செய்வன உள அதற்கடியேன் அஞ்சி வந்து நின் அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்து அம்மான். அப்பா ஆச்சரியமா சுமுகன்ற பாம்பு கருடனிடத்துல விரோதிச்சுன்னு கொடுத்து, கொழுப்படுத்தி விரோதிச்சுன்னு கொடுத்து, கருடன் கொல்ல வரான்னு தெரிஞ்ச உடனேயே கருடாழ்வார்கிட்டே தப்பிக்கிறதுக்காக ஓம் கால்ல வந்து விழுந்து பிரபோ ரக்ஷமாம். இத்தனைக்கும் தப்பு பண்ணது ஓம் பக்தன் இடத்துல, ஆனாலும் வேற வழி இல்லைன்னு ஓம் கால்ல வந்து விழுந்துட்டான். நீயும் காலில் விழுந்துட்டானேன்னு உன் பேரை காப்பாத்திக்கிறதுக்காக சரணம் அப்படின்னு சொன்ன உடனே சரி கவலைப்படாது அபயம்னு சொல்லிட்டாய். அபயம் சொன்னது மட்டும் இல்லாம அந்த பாம்பை பாதுகாக்கிற பொறுப்பை கருடன் கிட்டேயே ஒப்படைச்சுட்டு காப்பாத்து. இந்த மாதிரிலாம் யாரா பண்ணுவாள? லோகத்துல அப்படி நடக்குமா? பேர்பட்ட ஒரு புத்தி சாதுரியம் உனக்கு. அதுபோல என்னையும் காப்பாத்து, என்னையும் காப்பாத்து. பக்திக்கு உரியதான விஷயங்கள் எதுவுமே என்னிடத்துல இல்லை, சுத்தமா இல்லை. எல்லாம் எனக்கு விரோதமாவே இருக்கு. பக்திக்கு விரோதியா அலையணும். பக்தி தேவிக்கே என் மேல வெறுப்பு வருது. பக்தி தேவியும் ஞானமும் வைராகியம் அடிக்க தான் ஓடி வரும், என்னை அரவணைக்கு வரமாட்டேங்க. அதனால பயந்து போய் அவன் காலில் விழுந்தேன். நீ என்ன பண்ணு, என்ன இந்த பக்தி ஞானம் வைராகியத்துக்கு கொடுத்து பத்திரமா என்னை காப்பாற்ற சொல்லு. எனக்கு தான் வரமாட்டேங்கிறது, அவாகிட்ட நீ என்ன கொடுத்துறேன். இது நல்லா இருக்குல்ல ஐடியா? பக்தியே வரமாட்டேங்கிறது, ஞானமே வரமாட்டேங்கிறது, வைராகியம் வந்து தொலைச்சா தேவலை. இதை விட பெருமாளே நம்மளை எடுத்து பக்தி ஞானம் வைராகியத்தை கொடுத்து நல்லா வளர்த்துட்டு வா என் குழந்தை, ஜாக்கிரதை. நான் எப்போ கேட்டாலும் அப்படியே கொடுக்கணும்ட்டாருன்னா பக்தி தேவி வளர்த்தா நன்னா தானே வளருவோம். டிவி தேவி வளர்த்தா தானே பிரச்சனையாக வருது. காமதேவி வளர்த்தா கேட்கவே வேண்டாம். கோபதேவி அவ்வளோதான் நம்மளால டைம் போட்டு வளர்த்துட்டு இருக்கா. 6லேருந்து 7 கோபதேவி, 7லேருந்து 8 காமதேவி, 8லேருந்து 9 நாக்கு தேவி, 10லேருந்து 11 நித்ரா தேவி, 11லேருந்து 12 வம்பு தேவி, 12லேருந்து 1 குழப்ப தேவி, அப்புறம் 1லேருந்து 2 பயதேவி, 2லேருந்து 3 சோம்பேறி தேவி. லைனா இருக்கு. இத்தனை தேவிமார்கள் வளர்க்குறா. இதை விட பக்தி தேவி மட்டும் வளர்த்தா போதான். என்ன பண்ணு, சுமுகனை கவுடன் கிட்ட ஒப்படைச்சா மாதிரி என்னை பக்தி தேவி கிட்ட ஒப்படைச்சிடு. அப்புறம் உனக்கும் கவலை இல்லை, எனக்கும் கவலை இல்லை. அவள் பாட்டுக்கு வளர்த்துப்பேன். நீ கேட்கும்போது நானும் வந்து பார்த்துப்பேன், அவ்வளோதான். அதனால எனக்கும் அப்படி ஒரு கிருபை பண்ணு. என்னையும் கொஞ்சம் தத்து கொடுத்துறேன். சுமுகனை கவுடன் கிட்ட தத்து கொடுத்து ஒழுங்கா வளர்த்துட்டு வா, என் குழந்தைன்னா மாதிரி என்னையும் கொஞ்சம் பாகவதா கையில பிடிச்சு கூட. சத்சங்கத்வேன்னு ஒரு சத்சங்கத்தை கொண்டு என்னை விட்டுவிட்டா போதுமே அப்படின்னு சார் பகவான் அசந்து போய் பார்த்துட்டு இருக்கான். உடனே அடுத்த பாத்திரம் சொல்றார்,
மாக மாநிலம் முழுதும் வந்திரைஞ்சும் மலரடி கண்ட மாமறையாளன் தோகை மாமையில் அன்னவர் இன்பம் திற்றிலாமையில் அத்த இங்கொழிந்து போகம் நீ பெய்தி பின்னும் நம் இடைக்கே போதுவா என்ற பொன்னருள் எனக்கும் ஆக வேண்டும் என்று அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்து அம்மானே. உடனே ரங்கன் சந்தேகமா பார்த்தாராம், நிஜமாவே திருந்திட்டானா இவன், இவ்வளவு தூரம் ஆசையா சரணாகதி சரணாகதின்னு கேட்கிறானேன்னு பார்த்தா திருமங்கை ஆழ்வார் புரிஞ்சுடுச்சு, நீ உன் நினப்பு தப்பு, நான் ரொம்ப திருந்திட்டெல்லாம் நினைக்காது, இல்லை ஒரு பக்கம் ஆசை இருந்துட்டு தான் இருக்கு, இருந்தாலும் இப்ப ஆசை அனுபவிச்சுட்டு பின்னாடி கஷ்டப்பட போறது நான் தானே, நமக்கு தெரிகிறது. டாக்டர் எல்லாம் வேண்டாம் சொல்லியிருக்கார், உடம்புக்கு ஆகல புரியறது, நாக்கு கேட்கறதா புத்தி கேட்கறதா மனசாவது ஒத்துக்கிறதா எல்லாம் டி லைன்ல நிக்கிறது. ஆரோக்கியம்னு பார்த்து இதெல்லாம் விட்டுட்டு அப்புறம் என்னத்த வாய்க்க, இப்ப நல்ல வாய்க்கு வந்தபடி சாப்பிட முடியல, சரி கஷ்டப்பட்டு வாயெல்லாம் அடக்கி அப்படி ஆரோக்கியமா வாங்கி என்ன சுகத்தை காண போறோம், ஒண்ணு இருக்கு இல்லையா. வாழறதே சகலவிதமான சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு தான், எல்லா சுகத்தையும் தள்ளிட்டு ரொம்ப சமத்தான ஆரோக்கியமா 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தேன். ஸ்வீட் சாப்பிட்ருக்கியா தெரியாது, ஒரு சிப்ஸ் பழக்கம் இல்லை அப்படின்னா அடப்போ நீ எதுக்கு வாழ்ந்தேன்னு உலகத்துல என்ன அவசியம் இருக்கு, ஒரு அவசியம் வேண்டாம். நல்ல ஒரு பெரிய விவசாயம் பண்றவர் இருக்கா, 100 ஏக்கர்ல கரும்பு தோட்டம் இருக்கு, உங்க கரும்பு எப்படி இருக்கு யாருக்கு தெரியும், எல்லாரும் சாப்பிட்டு இருக்கா, ஏன் நீர் டயபெட்டிக் சாப்பிட முடியல, அதோட அந்த கரும்பு தோட்டம் வித்துட்டு போயிடலாம். கஷ்டப்பட்டு அதை போய் எல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவாவா ஃபர்ஸ்ட் கிளாஸ், என்னமா கரும்பு தித்திக்கிறதே அப்படின்னு வெறுப்பேத்தாத. கோடி கணக்கில் கரும்பு இருக்கு, ஒத்த கரும்பு ஒரு கட்டி நான் கடிக்க முடியும், அதான் வாழ்க்கை. எல்லாத்தையும் அனுபவிக்கணும், ஆனா அதனால பிரச்சனை வராம இருக்கணும், அது இருக்கு இல்லையா, அதுதானே அந்த மாதிரி இருந்துடுத்தினாதான் பாக்கியம். திருமங்க சொல்ற இந்த பாரு உன் காலில் விழுந்த எல்லாத்தையும் தியாகம்லாம் பண்ற நிலைமையில நான் இல்லை, அந்த பக்குவம்லாம் இல்லை, உன் காலில் விழுற அது நோ டவுட், சத்தியமா உன் கால் மேல நம்பிக்கை இருக்கு, ஆசை இருக்கு, எந்த ஆசையும் ஓரத்தில் இருந்துட்டு தானே இருக்கு, என்ன பண்றது, இதையும் கொடுத்துரும் அதையும் கொடுத்துரும், இது பாட்டுக்கு அனுபவிச்சுக்கிறேன், நீ பாட்டுக்கு உன் காலை பிடிப்பட காமிச்சுட்டே டாய் 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 நான் பிடிச்சிக்கிறேன். அம்மா சொல்லுவா குழந்தை கேட்கும் 3 பிஸ்கெட் 1 தான் தருவேன், ப்ளீஸ் 2வது ப்ளீஸ் 3வது, கடைசியில் 4 வாங்கிடும். 4 வாங்கிட்டு அப்புறம் அம்மா மருந்தும் கொடுப்பா, ஏன்னா இதுக்கு மலம் கட்டி போயிடும், 4-5 பிஸ்கெட் சாப்பிட்டோம்னா வயிறு தும்முன்னு ஆகிடும், அப்புறம் சிரமப்படும், பிஸ்கெட்டையும் கொடுத்துட்டு அதுக்கு டைஜஷன் ஆகிறதுக்கு ஒரு மருந்தையும் கொடுப்பா, மாதிரி இதையும் கொடுத்துரும், இதை டைஜஸ்ட் ஆகிறதுக்கான மருந்தை உன் திருவடியையும் கொடுத்துரும். நான் வேண்டாம் சொல்லலையே, ஏன்னா அந்த மருந்து மதுரமா இருக்கு, அதனால இதெல்லாம் மதுரம் இல்லை நீ சொல்ற, ஆனால் இந்திரியன் கேட்கறதா, கண்ணு கேட்கறதா, நாக்கு கேட்கறதா, இது ஏன் தப்பு இல்லை, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். ஒன்னு யார் அப்படி பண்ண சொன்னா, நாக்குக்கு திஞ்சிப்புன்னு ஒண்ணு தெரியாதபடி மட்டும் நீ வச்சிருந்தா நாங்க சாப்பிட்டுருப்போமா, வெறும் பாவக்காய் மட்டும் சிருஷ்டிச்சுனா நாங்க பீன்ஸ் கோஸ் எல்லாம் கேட்க போறோமா, உலகத்தை ஃபீட் பண்ற ஐடியாவே நீ உற்பத்தி பண்ணாம இருந்தா நாங்க ஜாங்கிரி ஜிலேபி போலி அதுக்கு மேல பால் பாயசம் அதுக்கு மேல நெய் கேட்கவா போறோம், சில பேர் அதுக்கு மேல தேன் வேற கேட்கலாம், என்ன அநியாயம். அப்ப அது எங்க தப்பு இல்லை, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். இதெல்லாம் சரி பண்ணா நீ புதுசா சிருஷ்டி பண்ணி கொடு, உடம்ப நான் இருந்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. பகவான் பார்த்தா ரங்க வசமா மாட்டின்ட்டோம் என்கிட்ட, உண்மைதானே. அதாவது பகவான் அசந்து போற ரங்கநாயகி ரொம்ப சந்தோஷப்படுறோம், அப்பாடா யாராவது ஒருத்தர் வாயை திறந்து இவர் மேல ஒரு கேஸ் போடுவாளான்னு பார்த்தோம், போட்டுட்டோம் ஒரு பையன், வசமா சிக்கிறார் நம்ம ரங்கன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க உடனே அடுத்த பாசுரம் சொல்றார். அதாவது படிப்படியா பகவானுடைய காருண்யத்தின் எல்லை அனுபவிக்கிறார். அடுத்த பாசுரம் சொல்றார், மண்ணு மாமரை மாமுனி பெற்ற
மைந்தனை மதியாத வெங்கூற்றம் தன்னை அஞ்சி நின் சரணன சரணாய் தகவின் காலனை உகமுனிந்தொழியா பிள்ளை ஒன்றும் நின் திருவடி பிரியா வண்ணம் எண்ணிய பேரருள் எனக்கும் அன்னதாகும் என்று அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்து அம்மானே. மண்ணு மாமரை மாமுனி பெற்ற நல்ல வேதங்கள்லாம் தெரிஞ்ச ஒரு பெரிய ரிஷி. அவரும் அவர் மனைவியும் நல்ல தபசெல்லாம் பண்றார். நல்ல தபசு பண்ண சிவபெருமான் பிரத்யக்ஷமாயிட்டார். அவ கேட்டார், பிரத்யக்ஷமா வந்துட்டு என்ன வேணும்னா, குழந்தை தான் வேணும். பகவான் கேட்டான், எந்த மாதிரி குழந்தை வேணும் அப்படின்னு. உடனேயே சிவபெருமான் கேட்ட உடனே ரிஷி சொன்னார், இந்த கேள்வியில ஏதோ ஒரு நாட் உட்கார்ந்து இருக்கு, ஏதோ ரகசியமா ஒரு ஹோல்டு வச்சுருக்கீர். எந்த மாதிரி குழந்தைனா ததாஸ்து தந்தோம்னு சொல்ல முடியாது, எந்த மாதிரி குழந்தைன்னா புரியலையே. உடனே சிவபெருமான் யோசிச்சு சொன்னாராம், பகவான் ஆசீர்வாதம் கூட யோசிச்சு தான் வாங்கணும் போலுக்கு, சும்மாலாம் வாங்கிடக்கூடாது. அப்போ உடனே சிவபெருமான் சொன்னார், நல்ல கீர்த்தியோட உத்தமமான குணத்தோட அல்பாயுசோட ஒரு பிள்ளை வேணுமா, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் உருப்படாத தீர்காயுசோட ஒரு பிள்ளை வேணுமா? இப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்தா என்னத்தை சொல்ல முடியும்? இப்படி ஆத்துக்காரும் பொண்டாட்டியும் பார்த்தா மிருகண்டு மகரிஷியும் ஒரு மனைவி. உடனே அவ சொன்னா, பொண்டாட்டி சொல்லிட்டா மிருகண்டு மகரிஷியுடைய மனைவி, அல்பாயுசோட இருந்தாலும் பரவாயில்ல, கீர்த்தியோட யசஸோட இருக்கிற ஒரு பிள்ளைய கொடுங்க. சரின்னு அலங்கனம் பண்ணிட்டா. அந்த அனுகிரகத்தில் பிறந்த குழந்தை தான் மார்கண்டேய மகரிஷி. மண்ணு மாமரை மாமுனி பெற்ற மைந்தனை. 16 வயசு ஆகிறது குழந்தை கடகட கடகட எல்லாத்தையும் படிக்கணும். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வேதம் புராணம் இதிகாசம் தள்ளுபடியே இல்லை. லோகமே அசந்து புலம்பர் எப்பேற்பட்ட ஒரு பிள்ளை. எண்ணோற்றான் கொள், அம்மா அப்பாலாம் என்ன தவம் பண்ணா இப்படி ஒரு பிள்ளை கிடைச்சுட்டானே. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஈன்ற பொழுது பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். திருவள்ளுவர் மாதிரிலாம் 2 லைன்ல பெரிய ரகசியங்கள் அது சாலிட சொல்ல ஆளே கிடையாது இனி வரைக்கும். சத்தியமா சொல்ல 2 லைன் தான். பகவானை பற்றியதா இருக்கட்டும், தர்மத்தை பற்றியதா இருக்கட்டும், வாழ்க்கையை பற்றியா இருக்கட்டும். அது தமிழ் தெரியாத வாழ்க்கை ஒரு நஷ்டம்தான். தமிழ் தெரிஞ்சு திருக்குறள் தெரிய மகா நஷ்டம். அவன் தமிழ் காலில் பிறந்ததே பாவம், தமிழுக்கு பாவம், அவ்வளோதான். தமிழ் தெரிஞ்சு திருக்குறள் தெரியல அப்படின்னா மகா மோசம், அக்கிரமம். அது மயிலாப்பூரில் இருந்துட்டு திருக்குறள் தெரியலன்னா குளத்திலேயே போட்டுடலாம், அவ்வளோ தப்பே இல்லை. மயிலாப்பூர் தான் திருவள்ளுவர் அவதாரம் பண்ண ஸ்தலம். நிறைய பேருக்கு அது தெரியாது, அதான் பெரிய கஷ்டம். அப்பாவும் ஒரு சிலையை மட்டும் வச்சுட்டார். ஆச்சரியமா சொல்றார், நின்ற பொழுது பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய். பெற்றதை விட ஒரு அம்மாக்கு எப்படா வந்தாலும் உன் பிள்ளை ரொம்ப சமத்திடி சான்றோண்டி சொல்லிட்டான்னா அதான் ஜோரம். அப்துல் கலாம் சொன்னதா ஒரு விஷயம் சொல்றார். அவர் சொல்ற, உன் பர்த்டேல என்னடா பெரிய விசேஷம்னா, நீ பிறந்த அன்னைக்கு மட்டும்தான், பிறந்த உடனே குழந்தை பிறக்கிறது ஒன்றும், பிறந்த உடனே இந்த குழந்தை அழும்பாருங்க, அன்னைக்கு மட்டும்தான் அம்மா சிரிச்சிருக்கான். அதுக்கப்புறம் குழந்தை ஒவ்வொரு தடவை அழும்பொழுது அவன் சிரிச்சதே இல்லை. அன்னைக்கு மட்டும்தான் அம்மா அந்த குழந்தையோடைய அழுகிய ரசிச்சிருக்கா. எனக்கு குழந்தை பிறந்துடுது வீல்னு கத்துறது, அதுக்கு குரல் இருக்கு. அன்னைக்குதான் ஒரே ஒரு தடவை மட்டும்தான் நீ அழுது உங்க அம்மா சிரிச்சா. அதுக்கப்புறம் அம்மா நம்மளை விட்டு வச்சுக்கணும், அது வேற விஷயம். அந்த மாதிரி கேட்டுவிடா, எனக்கு கீர்த்தியோட ஒரு பிள்ளைய கொடு. 16 வயசு ஆக போறது, அடுத்த நாள் 16. அப்ப ரொம்ப டல்லா இருக்கு அப்பா அம்மா. கண்டுபிடிச்சுட்டான் மார்கண்டேயன். என்னம்மா ஆச்சு, என்னப்பா ஆச்சு, ஏன் இப்படி டல்லா இருக்கு? ஒன்றும் இல்லை இல்லை, அதான் தப்பு பண்ணிட்டான், அபச்சாரம் பண்ணிட்டான், அப்படி கேட்கலாம் குழந்தை. கடைசியில் அப்பா நின்று முழுங்கி விஷயத்தை சொல்லிட்டா, 16 வயசு தான் உனக்கு வாழ்க்கை, அதோட ஜென்மா முடியறது உனக்கு, நாளையோட கடைசி நாள். இவ்வளோ சமத்தான ஒரு பிள்ளை இப்படி ஆயிடுத்தேன்னு ஒரு துக்கம். சிவபெருமான் கேட்டால் நாங்கள் தான் சொன்னோம் இந்த மாதிரி தான் ஒரு பிள்ளை போகணும் அப்படின்னு.
என் பிள்ளை பார்த்தா பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, வரம் கொடுத்தவரே வரம் மாற்றும்படியா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டா. நேரம் அப்பா அம்மா தபசு பண்ணிட்டு உத்தரவு வாங்கிட்டு தபசு பண்ண போயிட்டான். இருக்கிறது ஒரு நாள், நமக்கு நாளை கடைசி அப்படி ஒரு நாள் வந்துடுது வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு சத்சங்கத்துக்கு வருவேன் யோசனை பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு பத்மநாபரை பார்க்க போவேன், படார் கோயிலுக்கு போய் சகசநாமம் சொல்லுவேன், கார வடை நல்லா இருக்குமா, ஜாங்கிரி நல்லா இருக்குமா, எல்லாருக்கிட்டையும் பார்த்து நாளில் நான் வரமாட்டேன் பாய், முதல் தடவைலேருந்து கடைசி தடவை வரைக்கும் திருவா அலைஞ்சுட்டு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே ஒரு நாள் போயிடும். அப்புறம் ராத்திரி எல்லாரும் தூங்குற வாழை எழுப்பி நாளைக்கு நான் போகிற தூங்குறேன் அவா தூக்கத்தையும் கெடுத்து எங்கேயாவது உங்க எல்லாம் மனசுல இருக்கா நாளைக்கு நான் போறேன், கடைசியில் அவளே கழுத்து பிடிச்சி இன்னைக்கே போயிடும், அந்த மாதிரி பண்ணிடுவோம். நாளைக்கு மரணம் அது ரொம்ப தைரியமான இல்லையா? அவளா பேசணும்னு சொல்றான். ஏதோ உடம்புல வலி இருக்கு, வியாதி இருக்கு, பிரச்சனையில மாட்டின்னு இருக்கானா நம்மளே போனா போதும்னு விடுவோம். அவளும் சொல்லிடுவோம், நம்மளும் சொல்லிடுவோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஒரு குறை இல்லை. எல்லா விதத்திலையும் ஏற்றமுடையவன், எல்லா விதத்திலையும் நல்ல பெருமையுடையவன். ஆனா இந்த நிலைமை வந்துடுத்து அஞ்சாதே கலங்காதே போய் தபசு பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஒரு கடற்கரையில் உட்கார்ந்து ஆச்சரியமா தபசு பண்றார், ஜோரா உட்கார்ந்து. அழகா நேரம் வந்துடுத்து அடுத்த நாள் வந்தாச்சு. யம தர்மராஜா தன்னுடைய வேலைக்காரவளை அனுப்புறார். அவ வந்தா இந்த மார்கண்டேயன் பக்கத்துல நெருங்க முடியல. தேஜஸ் அவளை பக்கத்துல நெருங்க விடாம தடுக்க. ஆனா அப்படி ஒரு தியானம், நிஜமா அந்த ஒரு தியானத்துக்கு அந்த ஒரு பலம் உண்டு. யாரையுமே பக்கத்துல நெருங்க விடாது. எத்தனையோ பெரியவாள்லாம் அவ பக்கத்துல கோர மிருகங்கள்லாம் கூட சாதுவா உட்கார்ந்ததுன்னு காண கிடைக்கும். சைத்தன்ய மகாபிரபு எத்தனையோ பெரியவாளுக்கு அந்த அனுபவம் இருக்கு. ஏன்னா அவளிடத்துல யாருடைய கெட்ட புத்தியும் போய் ஒன்றும் பண்ண முடியாது. அவளையும் மாற்றக்கூடிய ஒரு பலம் அவளுக்கு. அதர எது மேலேயும் எதிர்பார்ப்பு இல்லை, பயம் இல்லை. அதனாலேயே மனசுல ஒரு சமாதானம். நமக்கு எதை பார்த்தாலும் பயமா இருக்கு. சாதாரணமா ஒரு கொசு கடிச்சுன்னா டிவியில போட அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தா டெங்குவா இருக்குமோ, சிக்கன் குனியாவா இருக்குமோ, ஜுரம் வந்து அப்ப இன்டர்நெட்லாம் வந்துடுத்தா எல்லாம் பார்த்தா எபோலாவா இருக்குமோ, பயமா இருக்கு. நேற்று எல்லாம் வாட்ஸ்அப்ல ஒரே மெசேஜ், எபோலா அரைடு இந்தியா அப்படின்னு. இப்படி ஒரு மெசேஜ் அனுப்பணுமா? நிம்மதியாக தூங்கலான்னு பார்த்தா பூனால ஒரு ஐடி பையன் செத்து போயிட்டான், அதனால ஜாக்கிரதை ஜாக்கிரதை. என்னத்த ஜாக்கிரதையா இருக்காது, என்னன்னு புரிய மாட்டேங்குது. தேரே முதல்ல வாயிலும் விழைய மாட்டேங்குது. பெரிய பாடல்லாம் இருக்கு பாருங்க. இது வந்துருமோ வந்துருமோ நினைச்சே நம்ம வர வச்சிருவோம், அது அதை விட கஷ்டம். ஆனா இந்த மாதிரி மகாத்மாக்கள் தபோ தனர்கள் பக்கத்துல வர முடியல. வந்தாலும் அவளை பெருசா பாதிக்கிறது. யம கிங்கர்களால வர முடியல. நேராவா போய் யம தர்மராஜா இடத்த சொன்னவனே யம தர்மராஜன் தானே வந்தார். அவரும் பார்த்தார். இவர் அழகா சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கார். அப்ப யம தர்மராஜா சொல்றார், இவனா வந்தா தான் உண்டு, நம்மளால பிடிச்சி இழுத்துட்டு போக முடியாது, தெரிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா தேஜோமயமா இருக்கான் அந்த 16 வயசுக்குள்ள. இப்போ சொல்றா, மார்கண்டையா அவன் டைம் முடிஞ்சாச்சு, இந்த சரீரத்தை விட்டு நீ கிளம்பியே ஆக வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு, நீ கிளம்பித்தான் ஆகணும். அப்படி திரும்பி பார்த்தார். யம தர்மராஜா பேசுறதெல்லாம் தெரியவே தெரியாது. யம கிங்கர்களே படு பயங்கரமா இருப்பானே, யம தர்மராஜா அவ்வளவு பயங்கரமா இருப்பான்னு நீங்க பாத்துக்கோங்க. அஜாமியனை கேட்டா தெரியும். ஒருவேளை அழகா திரும்பி பார்க்குறேன். யம தர்மராஜா ஜம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கார். நான் வரமாட்டேன், நீங்க போங்கன்னு. யம தர்மராஜா சிரிச்சார். ஏன்னா முதல் தடவை திரும்பி போங்கன்னு சொன்ன ஒரே ஆளா நீ தான். நான் வந்தேன்னா யாரும், நான் சும்மா இல்லாங்க வெறும் கையோட போய் பழக்கமே இல்லைப்பா. இது வரைக்கும் வெறும் கையோட போனால் ஒரு 10-50 எடுத்துன்னு வேணா போவேன், 100-150 எடுத்துன்னு போவேன். சுனாமிலாம் வந்து ஆயிரக்கணக்கில் எடுத்துன்னு போறாரோன்னு, ஒரு எர்த்குவேக்லாம் வந்துட்டு லட்சக்கணக்கில் எடுத்துன்னு போறாரோன்னு. இந்த மாதிரி எனக்கு அப்படிதான் பழக்கம். வெறும் கையோட போய் பழக்கம் இல்லை. இன்னைக்கு உனக்காக நான் ஸ்பெஷலாக வந்திருக்கேன், தனியாலாம் போக முடியாது, வெறும் கையோட போகிறதா இல்லை. இவர் வரமாட்டேன்னு சொல்ல, அவர் வந்தே ஆகணும்னு சொல்ல, கடைசியில பாசக்கயிறு எடுத்து அப்படி போட்டா. நம்ம பாசம், நமக்கு ஒரு பாசக்கயிறு இருக்கு பாருங்க, எல்லார் மேலேயும் பாசத்தை போட்டு 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 யம பாசம்னு ஒன்று உண்டு. அப்படி போட்டார்.
அப்படி சுருக்கு போட்டு அப்படி வீசினார், ஸ்டைலாக வீசினார். நீ என்னடா பையல, சின்ன பையன், உன்ன மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்துருக்கேன் ஆயுசில், நீ என்கிட்ட வாழாச்சு அப்படி போட்டார். சிவலிங்கத்தை இறுக்கி கட்டி பிடிச்சுட்டு இருந்தா பாருங்க, இந்த சிவலிங்கத்தை மேலேயே சேர்த்து விழுந்துருக்கு. சிவபெருமான் கழுத்து போய் யமபாசம் விழுந்தா சும்மா இருப்பாரா? யார்கிட்ட போய்? பிரளயா கால அக்னி அவர், ஆசுதோஷி வேற, ருத்ர தாண்டம், லோகமே காணாம போயிடும். அவர் கழுத்துல கொண்டு மாலையை போடுற மாதிரி பாசத்தை போட்டார்னா, யமபாசத்தை போட்டார். வந்ததே கோபம், சிவலிங்கத்திலேருந்து ஆவிர்பவிச்சுட்டார் சிவபெருமான். திரிநேத்திரதாரி கால பைரவனா வந்துட்டார். கால சம்ஹார மூர்த்தியா வந்தார். காலனை சம்ஹாரம் என்ற மூர்த்தியா வந்துட்டார். கோபமா பார்த்தார். யம தர்மராஜா நடுங்கினா, சூலாயத்தை எடுத்து விட்டார். யமன் நெஞ்சில பாஞ்சது, யமன் செத்து போயிட்டான். மரணத்தை கொடுக்க வந்தவனுக்கு மரணம் வந்துடுத்து. அதான் அதிசயம். மரணமே இல்லாதவனுக்கு மரணம்ன்ற ஒன்றை கொடுக்க வந்த யம தர்மராஜனுக்கு மரணம் சம்பவிச்சு கீழே விழுந்துட்டான். அதுதான் திருமங்கையாழ்வார் சொல்ல, மண்ணு மாமரை மாமுனி பெற்ற மைந்தனை மதியாத வெங்கூற்றம் தன்னை அஞ்சி நின் சரணென சரணாய். இவர் சிவபெருமான் காலில் விழுந்ததாகத்தான் காண கிடைக்கிறது. இவர் எங்கேருந்து நின் சரணென சரணாய் அப்படின்றார். அது கேள்வி இருக்கு இல்லையா? அவனால் சிவபுராணம் சொல்லிட்டு கடைசியில் பத்மபுராணம் அப்படின்னா, பத்மநாப புராணம்னா என்னடா அர்த்தம் அப்படின்னா, சிவனுக்குள்ளேயே அந்தர்யாமி நாராயணன். வைஷ்ணவெல்லாம் ரொம்ப அழகா ரூம் போட்டு யோசிப்பாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் நாராயணன் கிட்ட கொண்டு நிறுத்தி வச்சுருக்கோம். அதை எப்படி சொல்ல, மார்கண்டேய புராணமே சிவபரம் வைஷ்ணவபுரம்னு உண்டு. ஸ்கந்த புராணம் போல மார்கண்டேயர் நல்ல வைஷ்ணவன்னு காண கிடைக்கிறது. அவர் சிவ ஆராதனை பண்ணும் பொழுது விஷ்ணு ஸ்வரூபமா ஆராதனை பண்றார். அது முடியுமாதுன்னா முடியும், அந்த பாவம் வந்தா முடியும். சிவனை விஷ்ணு ஸ்வரூபமா பார்த்து அது ஒன்று உண்டு. சிவலிங்கத்தை பார்த்தா அவருக்கு சால கிராமமா தெரியாது, அந்த மாதிரி ஒரு பாவம். அது தவிர பகவானுடைய ஒரு அங்கம் தானே சிவபெருமான். தட்சிண பாகு, வலது கை அப்படின்ற வலது கை கீழே தான் சிவபெருமான் இருக்கார். அப்ப அந்த வலது கை மேலதானே பாசம் போட்டான். சிவலிங்கத்து மேல பாசம் அப்படின்னா வலது கை மேலதானே பாசம் போட்டான். அப்ப ஆவிர்பவிச்சது, ஓங்கி அடிச்சது சிவபெருமான். திருமங்கை வலது கை தான் அடிச்சது. சிவபரமா இருக்கிறவாளுக்கு சாட்சாத் சிவபெருமான் வந்தார். நாராயணைய பரபிரம்மம்னு வச்சுக்கிறவாளுக்கு சிவன் வலது கையா இருக்கிறதுனால அந்த வலது கை எப்படி அடிச்சதுன்னா, இந்த வலது கையை தூக்கி அடிக்கிறதுக்கு உடம்பு வேணுமே, அதுக்கு ஒரு பலம் வேணுமே. அந்த நாராயணன் இவ்வளவு சுத்தனமா அப்படின்னா, மார்கண்டேயர் சிவபெருமான இடத்திலேயே எனக்கு நிறைய விஷ்ணு பக்தியை கொடுங்கோன்னு பிரார்த்திச்சுக்கிறார். இந்த விஷயத்துக்கு அப்புறமா எனக்கு நல்ல விஷ்ணு பக்தி சம்பவிக்கணும்னு வரம் கேட்கிறார். அவரும் கொடுத்துட்டார். மார்கண்டேய மகரிஷி அதுக்கப்புறம் தபசு பண்றார். நன்னா நிரந்தரமா பூமியில இருந்து சிரஞ்சீவி. அப்ப பத்ரிகாசிரமத்துல நாராயண ரிஷி எல்லாம் தபசு பண்றார். நாராயண ரிஷிகள். அப்ப நாராயண ரிஷி பிரத்யட்சமா வந்துட்டு என்ன வேணும்னு கேட்கிறார் மார்கண்டேயரை பார்த்து. இந்த மாயைன்னு சொல்லிக்கிறாள், எனக்கு ஒன்றும் புரியலை, எனக்கு தெளிவா தெரிஞ்சா தேவலை, இந்த பிரளயம் இதெல்லாம் ஒன்றும் புரியலை. ஏன்னா அது பாட்டுக்கு பிரளயத்தை எல்லாம் மறந்து போயிடுறதுன்னு காண கிடைக்கிறது. மறக்காதபடி அதை பார்க்கணும்ட்டார். ததாசுன்னு அவர் கிளம்பி போயிட்டார். மார்கண்டேயர் பாட்டுக்கு தன்னுடைய ஆசிரமத்தை உட்காந்து தபசு பண்ணிட்டு இருக்க. திடீர்னு எல்லா பக்கமும் வெள்ளம் பெருக்கெடுத்து வர்றது. பெரிய மகாபிரளயம், சுனாமி வந்துடுது, எல்லாம் மூழ்கடிக்கிறது. இவருடைய ஆசிரமம் எல்லாம் மூழ்கடிச்சு விடுறது. எதுவுமே மிச்சம் இல்லை. ஒரே ஆகாசமும் இல்லை, வெளிச்சம் இல்லை. வெறுமை எந்த பக்கம் திரும்பினாலும் பிரளய ஜலம். அதில் அப்படி நீச்சல் அடிக்கிறார். நீச்சல் அடிச்சு ஒண்ணுமே காணலையே தேடி பார்த்தா அழகா ஒரு ஆலமரம். அந்த ஆலமரம் மட்டும் எங்கேருந்து நின்னது? நமக்கு தெரிஞ்சு மரம் எல்லாம் பூமியில நிற்கும், லாஜிக்கலா உதைக்கிறது. அப்ப எப்படின்னா அந்த பிரளயத்தை நீங்க மார்க்கெட் நீச்சல் அடிச்சாதான் அது புரியும். ஆளி நிலையாய் அருளேலோ ரெம்பாவாய். அப்ப அந்த பிரளய ஜலம் எங்கே? அது ஒரு கேள்வி கேட்கணும் இல்லையா? எதுவுமே இல்லைன்னா பிரளய ஜலம் மட்டும் எப்படி வந்தது? அப்ப அதெல்லாம் அந்த ஸ்திதிக்கு போனாதான் அது புரியும்.
அந்த மாதிரி அந்த ஆடலை நின்றுட்டு இருக்கு பகவத் பலத்தினால. நிறைய ஆலமரம், ஒரு ஆலமரம், அந்த நிறைய ஆளிலை, அந்த ஒரு குஞ்சு ஆளில ஒரு குட்டி பயப்படுத்துட்டு இருக்கு. கலாரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தேன வினிவேசயந்தம் பட்டஸ்ய பத்ரஸ்ய புரேஷயானம் பாலம் முகுந்தம் சிரசா நமாமி. மார்கண்டேஸ்வரர் சிரசா நமாமி, சிரசா நமாமி, மனசா ஸ்மராமி பின்னாடி வந்து சிரசா நம்ம இப்படி பார்க்குறா. ஒரு பயப்படுத்தின்னு இருக்கு. தாமரை போன்ற கையினாலே தாமரை போன்ற பாதத்தை பிடிச்சு தாமரை போன்ற வாயில வச்சுட்டு தேனேன்னு படுத்துட்டு இருக்கே. இவன் மட்டும் எங்க இருக்கான்? அந்த பையன் பாலமுகுந்தன் எத்தனை அழகா இருக்கான், என்ன ஜோரா இருக்கான்னு சொல்லி கஷ்டப்பட்டு நீச்சல் அடிச்சு அது பக்கத்துல போய் பார்க்கலான்னு பார்க்கிறார். அவர் மூச்சை இழுத்தது, அந்த மூச்சு காத்துல இவர் எப்படி இழுத்துட்டு போய் அது மூக்குக்குள்ள நுழைஞ்சு, அப்ப எவ்வளவு பெரிய மூக்கா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஆனா பாலம் முகுந்தம்ன்றார். ஆனா பார்த்தேன் குட்டி ஆளில குஞ்சு கிச்சாதான். அப்ப இவர் இட்னூண்டு ஆயிட்டாரா? ஒன்றும் புரியலை. அது மூச்சு இழுத்தது உலக்கம் உள்ள போயிடுச்சு. மார்கண்டர் எங்கேயோ பறக்கிறோமே அப்படின்னு பார்த்தா எதெல்லாம் தேடினாரோ அதெல்லாம் அது வயிற்றுக்குள்ள தேமேன்னு இருக்கு. பிரம்மருத்ராதி தேவர்கள்லேருந்து சகல ஜீவராசிகள்லேருந்து 14 லோகங்கள்லேருந்து ஒன்று பாக்கி இல்லாமல் யசோதை எந்த வாயில் எல்லாத்தையும் பார்த்தாரோ அத்தனையும் கர்ப்பத்தில் மூவிளகு உண்டு அப்படின்ற ஆழ்வார்லாம் உள்ளுக்குள்ள அப்படியே ஜம்முன்னு வச்சுருக்கார். ஃபர்ஸ்ட் கிளாஸா. ஆஹா, எல்லாரும் இங்கே தான் இருக்காளா, ஜோர் 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 அப்படின்னு இவர் நினைக்கிறதுக்குள்ள திரும்பியும் அது திருப்பி மூச்சு வெளில விட்டது, எல்லாம் தொப்பு தொப்புன்னு வெளில விழுந்தது. ஆஹா, வெளில விழுந்துடுதேன்னு பார்த்தா டக்குன்னு பார்க்குறா, திரும்பி தன்னோட ஆசிரமம் தேமேன்னு உட்காந்துட்டு தூக்கி வாரி போட்டுது. எல்லாம் ஹிருதயத்துக்குள்ள பிரத்யட்சமா காட்டினான். பிரளயத்தில் ஒரு கொண்டு போடலை, பிரளயத்தில் போற மாதிரி ஒரு அனுபவம். உங்களுக்கு புரியும்படியா சொன்னா, நல்லா தூங்கிட்டு இருக்க திடீர்னு ஒரு நாய் துரத்துறது, நீங்களும் கல்லெடுத்து அடிக்கிறீர்கள், ஓட மாட்டேங்கிறது, ஓடி வந்து கடைசியில் ஒரு இடத்துல ஏறிந்தா பாடா அப்படின்னு திரும்பி பார்க்கல. அப்போ யாரோ தட்டுறான், இப்படி கண்ணை முடிச்சு பார்க்கணும். ஓ கனவாச்சு. ஆனா ஓடினோம், நாய் துரத்திட்டு கல்லெடுத்து அடிச்சோம், பையன் வந்தது அனுபவம். ஆனா நாய் துரத்தலை, ஆனா ஓடலை, ஆனா பயம் இருக்கு. அது போல இது அனுபூதி. உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னது, சொப்பனம் அர்த்தம் இல்லை. அதாவது ஓடாம இருக்கிற இடத்துலயே இருந்து ஓட முடியுமா, ட்ரெயினில் போக முடியுமா, பஸ்ஸில் போக முடியுமா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா சொப்பனத்தில் போகணும் இல்லையா? கண்ணாடி போட்டுருக்கோம்ல, கண்ணாடியை கைட்டு வச்சு தானே தூங்குறேன். நிறைய பேர் சொல்லுவா கிளியர் பிளட் விஷன், தூர பார்வை, கிட்ட பார்வை, கலர் தெரியறது இல்லைன்னு. அப்போ சொப்பனம் மட்டும் கிளீனாக தெரியறது கண்ணாடி போடாம. கண்ணாடி போட்டு தானே பார்ப்போம். படுக்கும்போது நல்ல சொப்பனம் கிளியராக தெரியணும்னா கண்ணாடி போட்டு படுத்துக்கணும், அப்பதானே கிளீனாக தெரியணும். அப்ப இந்த அகக்கண் புறக்கண்ணே அவசியம் இல்லாதபடி அகக்கண் தெரிகிறது. அதுபோல ஒரு அனுபவம். அதனால மார்கண்டேயர் பரம வைஷ்ணவன். உப்பிலியப்பன் கோவிலும் ஒன்று உண்டு, திருவிண்ணகரம்னு பேர். அங்க மார்கண்டேய மகரிஷிக்கு தாயார் குழந்தையா பிறக்க மார்கண்டேய மகரிஷி அவ்வளவு அழகா பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறார் பொண்ணை. பெருமாள் வயசானவனா வந்துவிட்டு கல்யாணம் பண்ணி கொடுவோய் அப்படின்றார். நம்மெல்லாம் நம்பி கொடுக்க முடியாது, வயசானவர். என்னைக்கா ஒரு நாள் என் பொண்ணு சின்ன பொண்ணு உப்பு இல்லாமலாம் சமைச்சுட்டாள்னா நீங்கள் பாட்டு கோச்சில் சமைச்சிருவீங்க. உன் பொண்ணு உப்பு இல்லாமல் சமைக்கிறதே எனக்கு பரம போக்கியம் அன்னைக்கு மாட்டினார். நம்மளையும் சேர்த்து மாட்ட வச்சா இன்னி வரைக்கும் உப்பில்லாத பண்டம் தான். சரியா? பெருமாள் பேர் ஒப்பிலி அப்பன், ஒப்பில்லாத அப்பன்னு பேர். அது கடைசியில் உப்பு இல்லாமல் தான் உப்பிலி அப்பன் ஆகிட்டான். உப்பிலி அப்பன் ஒரு பேர் உண்டு. பொன்னப்பன், மணியப்பன், எண்ணப்பன், முத்தப்பன். ஆழ்வார் அப்பா 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 அப்பான்னு புலம்புறார், அப்பப்பான்னு புலம்புறார். தான் அழகு. மார்கண்டேய மகரிஷி எல்லா இடங்கள்லையும் மார்கண்டேய மகரிஷி உட்கார்ந்து இருப்பார். நிறைய திவ்ய தேசங்கள் நம்ம ஊர்லேயே உண்டு. அப்ப மார்கண்டேய மகரிஷி அத்தனை விசேஷம். அந்த மார்கண்டேயருக்கு பண்ண கிருபையை சொல்றார். தகவில் காலனை உகமுனிந்து ஒழியா பின்னை என்றும் நீ திருவடி பிரியா வண்ணம் எண்ணிய பேரருள். என்ன அழகான ஒரு பேரருள். காலன் கிட்டேந்தும் காப்பாத்திட்டு அழகா ஒன்று மறக்காதபடி, அதையும் தாண்டி பிரளயத்தெல்லாம் பார்க்க கிருபை பண்ணி பாலமுகுந்தனை தரிசனம் கொடுத்து பாலமுகுந்தனை சிரசா நமஸ்காரம் பண்ண வச்சு, அதுவும் இல்லாதபடிக்கு தாயாரே பொண்ணா வந்து கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சு
உனக்கும் மாமனாரான ஒரு கிருபையை பண்ணியோன்னு. நமக்கும் யம தர்மராஜா பக்கத்துலேயே தான் அலைஞ்சிட்டு இருக்காரு. எப்போ போடுவாருன்னு தெரியல பாச கயிறு. போன பாசனம்லாம் கொஞ்சம் வித்தியாசம். இந்த பாசனத்தை நேர யம தர்மராஜா பின்னாடியே இருந்தாலும் அலைஞ்சிட்டே இருக்கார் கடந்து. எப்படா இப்போ பாசத்தை போட்டு தொலைவாருன்னு தெரியலை. நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஆள் பாசம் போடும் பொழுது நீ பாசத்தோட என்னை காப்பாற்று. மார்கண்ட என்ன ஒரு பாசம் வச்சியோன்னு, அந்த பாசத்தை என் மேலேயும் வைய. ஒரு அம்மாவுக்கு 10 பிள்ளை இருக்கு, ஒரு பிள்ளை உருப்படலை சரியா இல்லைன்னா அது மேலதான் அக்கறை ஜாஸ்தி வரணும். லாஜிக்கலா நியாயமா அதான். ஐயோ அது உருட்டா தேவலையேன்னு ஒரு பரிவு வர வேண்டாமா? மார்கண்டையன் உருப்படுற பிள்ளைக்கே பரிஞ்சோன, நான் உருப்படாத பிள்ளை, அப்ப என் மேல பாசம் வேணுமா வேண்டாமா? அது என்ன ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ண? அது என்ன அநியாயம்? அப்ப மார்கண்டையன் பண்ணா எனக்கும் பண்ண. மார்கண்டையனுக்கு பிறக்கும் பொழுதே விதி 16 வயசுல போகணும், எனக்கும் விதி. பாவம்லாம் பண்ணணும், எமதர்மராஜர் மாட்டிக்கணும்னு விதி எல்லாம் நானா பண்ணேன். காமோ காட்சி மண்ணியூர காட்சி நான் பண்ணலப்பா, நானா பண்ணேன். எல்லாம் காமம் பண்ணிட்டு கோபம் பண்ணிட்டு எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. நான் சுத்தமான ஆத்மா. ஏண்டா பண்ணேன்? நீ கொடுத்த சரீரம் அப்படி இருக்கு, நீ டிசைன் பண்ணது தப்பு, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். உன்னையா சரீரத்தை எப்படிலாம் டிசைன் பண்ண சொன்னார்? ஸ்திரீயை பார்த்து எங்கும்படியே யார் பண்ண சொன்னார்? சின்ன வயசுலாம் ஸ்ரீ மோகம் இருக்கா? நான் பாட்டுக்கு ஜாலியாக ஆடிட்டு பாடி சுற்றி தானே இருந்தேன். உன்னை யார் டீனேஜ் கொடுக்க சொன்னார்? உன்னை யார் ஆசையை கொடுக்க சொன்னார்? அப்படியே கல்யாண ஆசையை கொடுக்க சொன்னார்? அப்புறம் என் புள்ள ஆசையை கொடுக்க சொன்னார்? அப்புறம் ஒவ்வொரு ஆசையா இது இப்படி இது இப்படி இது இப்படி இது எப்படி, இது வேறு சாஸ்திரம் வேறு. இல்லை 1008 யஜ்யம் பண்ணால் இதெல்லாம் கிடைக்கும் வேறு. இதெல்லாம் டோட்டலாக பார்த்தா ஆரம்பத்துலேருந்தே எல்லாத்தையும் சரி பண்ண வேண்டியிருக்கு. ஆதியிலேருந்தே எல்லாத்தையும் மாற்றணும். அப்போ ஆதியான நீ மாறு, ஒன்று நீ மாறு, இல்லாட்டி எல்லாத்தையும் மாற்று. இது ரெண்டும் முடியாதா? என்ன மாற்று, என்ன காப்பாற்று. ஒன்றை மாற்றிக்க முடியாது, வேற எதையும் உன்னால் மாற்ற முடியாதுன்னா என்ன காப்பாற்றிக்க, தொந்தரவே இல்லை. பாத்தியா, அல்டிமேட்டாக எனக்கு என்ன, நான் ரஷப்படணும், எனக்கு அவ்வளோதான் வேணும். அப்போ மார்கண்டையன் மேலே யம தர்மராஜன் பாசம் வீசும் பொழுது பொங்கும் பரிவோட ஓடி வந்து காப்பாற்றி அவ்வளவு அழகா உன் கூடவே இருக்கும்படியா பண்ணி இவ்வளவு பண்ண முடியும்னா எனக்கும் பண்ணேன்ப்பா. எனக்கும் பண்ணலாம் இல்லையா? நான் வேண்டாம் நான் சொல்ல போறேன். எனக்கு மட்டும் என்ன யம தர்மராஜாவோட நரகலோகம் போய் நரகத்தை எல்லாம் சுற்றி பார்க்கணும்னு ஆசையான்னு எல்லாம் கருடபுரம் சொல்லும்போது கேட்கும்போது பயமாக தான் இருக்கு. அதுக்காக பாவம் பண்ணாமல் இருக்க முடியறதா? பாவம் வேண்டான்னு வைக்க முடியறதா? முடியலை. நான் என்ன பண்ணட்டும்? பாவம் பண்ண வேண்டாம்னு பார்க்குறேன். ஒரு நாள் வைராக்கியம் இருக்குது, அடுத்த நாள் காணலாம் போய்டுறது. அப்பப்போ இந்த மாதிரி நானும் நினைக்கிறேன் போகிறது, நானும் நினைக்கிறேன் போகிறது. கடைசியில் பழகி போயிடுது. பாவம் நன்மைக்கே அப்படின்னு பழகி போயிடுச்சு. அப்படி ஓடிட்டு இருக்கு காலம், அவ்வளோதான். அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருக்கா பாருங்க, அந்த கொலைகாரன்லாம் எடுத்தோடனே கொலை பண்ணுறதில்லை. முதல்ல கொஞ்சம் பண்ணுறான், முதல்ல பயமாக இருக்கு, அப்புறம் சமாளிச்சுக்கலாம், அப்புறம் அதை தப்பிச்சுக்க தெரிஞ்சுக்கலாம், அப்புறம் அது பழகி போயிடுறது, அப்புறம் அது தொழிலாக போயிடுறது. அவ்வளோதான். யாரும் பிறக்கும் பொழுதே கொலைகாரனாலாம் மகா மோசமாலாம் பிறக்கிறது கிடையாது. எப்பொழுதுமே பாருங்க, எல்லா தப்பு பண்ணும்பொழுதும் நம்ம ஃபீல் பண்ணுறோம். கில்ட்டி ஃபீலிங் இல்லாமல் யாருமே இல்லை. எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யறது. ஒரு ஸ்திதியில் அதை மேக்கரிச்சுண்டு வரத்துக்கு பழகிட்டுட்டோம். நாம் பண்ணுற தப்புக்கு நாமே சமாதானம் சொல்லிக்க கற்றுனுட்டோம். அதுக்கப்புறம் அவெல்லாம் பண்ணுற மாதிரியா நான் பண்ணுறேன், நான் எவ்வளோ தேவை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அடுத்த கம்பேரிசன். நான் அவ்வளோலாம் ஒன்றும் மோசம்லாம் கிடையாது. இந்த டிவி பார்க்குற எல்லாம் ஒரு சேனல் டைலாக் வச்சுருப்பான். நான் எப்பயும் டிவிலாம் உட்காருது 2 சீரியல் தான் பார்க்குறேன். என்னமோ 2 தடவை தான் பாகவதம் வாசிக்கிறேன்னு சொல்கிற மாதிரி. இல்லாட்டி 2 தடவை தான் பத்மநாபர் கோவிலுக்கு போகிறேன். இப்படி சொன்னால் பரவாயில்ல. நான் ஒன்றும் போத்தி மாதிரி பத்மநாபர் கோவிலே கட்டிலாம் கிடக்கிறல. டெய்லி ஒரு நாள் போயிட்டு வரேன். இதுக்கே கோச்சிக்கல. அப்படி கேட்க வேண்டாம். ஆற்றுல அப்படி கேட்கறது இல்லை. நானும் போத்தி மாதிரி அங்கேயேவா இருக்க. காலையில் 2:30 மணிக்கு போயிட்டு 10:30 மணிக்கா வீட்டுக்கு வரேன். போகிற 10 நிமிஷம் தவிர அது உங்களுக்கு ஆகாதா, அது உனக்கு ஆகாதா அப்படி சண்டை வரதில்லை. நான் பார்க்க 2 சீரியல் தான். எனக்கு பிடிச்சது 2 படம் தான். எல்லாம் சொல்லுவோம் லிஸ்ட்டு போட்டு. அப்படிதானே கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ பாவம் பிடிக்காமலாம் இல்லை, வேண்டான்னா வைக்கல. இதனால பிரச்சனைனால பயமா இருக்கு. இவ்வளவுதான். நமக்கு பாவம் ருச்சி இல்லைன்னா சொல்ல முடியாது. ருச்சி இருக்கு, மாட்டிக்கப்படாது. இங்க மாட்டிக்கப்பட முதல்ல, மற்றவாகிட்ட மாட்டிக்கப்படாது. பெரிய கஷ்டம். யம தர்மராஜா கூட பரவாயில்ல, இவாகிட்ட மாட்டின பெரிய பாடு.
அட்வைஸ் பண்ணியே கொண்டு போட்டுருவான் நம்மள. அதை விட பாவமே தேவலன்னு தோணி போயிடும் சத்தியமா. அதை விட கஷ்டம் இங்கேயும் திவாகிட்டலாம் தப்பிச்சு யம தர்மராஜா கிட்ட மாட்டணும். பிரசாமணி என்ன பண்ணு, அந்த யம தர்மராஜான தண்டிக்க வர சமயத்துல நீ பாசத்தோட எனக்கு ஒரு கிருபை பண்ணு. பகவான் கேட்டான், என்ன திமிரில் நீ இப்படி பேசிட்டு இருக்க? அவர் சொன்னார், நீ பாசகார பிள்ளை எனக்கு தெரியும். உன்னிடத்துல யாராவது ஒரு தடவை வந்துட்டான்னா நீ அவளிடத்துல உண்மையான பிரீத்தி வைக்கக்கூடிய உத்தமன். நடிச்சுண்டு வந்தா கூட அஜாமியெல்லாம் கூட பிள்ளைய நினைச்சு நாராயணா கத்தினதுக்கே ஒன்ன நினைச்சான்னு முந்தி அடிச்சுன்னு முந்திரி கொட்ட மாதிரி ஓடி வர ஆள் நீ. நான் இவ்வளவு தூரம் வந்து சொல்றதே உனக்கு பிடிக்கும். பரவாயில்லையா வந்துட்டானே, எனக்கு தெரியும் நீ வருவே. இந்த குழந்தைகள் பண்ற ஒட்டகாசம் அப்பா அம்மாவுக்கு பிடிக்கல. கடைசியில் அது எப்படி சாரி சொல்லணும்னு அப்பா அம்மாவுக்கு தெரியும். குழந்தைகளுக்கும் தெரியும் ஒரு சாரி சொல்லி தலையை தடவி விட்டுடலாம் அப்படின்னு. ரெண்டு பேருக்கும் ரெண்டும் தெரியும் இல்லையா? அந்த மாதிரி பிரபு மார்கண்டே எனக்கு யம தர்மராஜனிடத்திலேருந்து ஒரு காத்தல் பண்ணி கொடுத்தா மாதிரி என்னையும் காப்பாற்றி கொடுத்திருப்பான். அடுத்து மரண விஷயத்துக்கு போயிட்டு அடுத்து யம தர்மராஜனிடத்துல என்ன காப்பாற்றும். மண்ணு மாமரை மாமுனி பெற்ற மைந்தனை மதியாத வெங்கூற்றம் தன்னை அஞ்சி நின் சரணென சரணாய் தகவில் காலனை உகமுனிந்து ஒழியா பின்னை என்றும் நின் திருவடி பிரியா வண்ணமென்னிய பேரருள். பேரருள் சாதாரண இன்னருளோ பொன்னருள்லாம் கிடையாது, பேரருள். இந்த ஒரு பெரிய அருள், இந்த ஒரு பெரிய கிருபை பண்ணு. இந்த மரண தண்டனை கைதி எல்லாம் கடைசி ஆப்ஷன் ஜனாதிபதிக்கு ஒரு கருணை மனு போடுறா தெரியுமா? வாஸ்தவம், நீங்கள் வெள்ளெல்லாம் விட வேண்டாம், அட்லீஸ்ட் ஜெயிலில் அப்படியே வச்சு சோறு போடப்படாதா? அப்படியே நான் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு ஜெயிலில் தூங்கிட்டு இப்படியே போய்ட்டு என்ன போய் கொலை பண்ணணுமா? நான் கொலை பண்ணதெல்லாம் வாஸ்தவம் தான், பிளான் பண்ணி பண்ணதெல்லாம் வாஸ்தவம் தான். அதுக்காக என்னை கொண்டு போட வேண்டிய அவசியம் இருக்கா? நான் பாட்டுக்கு இருந்துட்டு போகிறேன்னு எவ்வளவோ செலவு பண்ணுறேன், எனக்கு ஒரு 3 வேளை சோறு போட்டு என் கடைசி வரைக்கும் காப்பாற்றுறது ஒரு கஷ்டமா அப்படின்னு ஒரு கருணை மனு போடுறா இல்லையா? அதுபோல பகவான் இடத்துல ஒரு காருண்ய மனு. ஜனாதிபதிக்கு கருணை வருமா வராதான் தெரியாது, ஆனால் பகவான் கருணா சாகரன் கன்ஃபார்ம் தான் தெரியும். அப்ப அந்த மாதிரி யம தர்மராஜனிடத்திலேருந்து என்னை காப்பாத்து. இந்த காப்பாத்துற பொறுப்பு உனக்கு இருக்கு. இது என்னடா அது, நான் ஏன்டா உன்னை காப்பாற்றணும்? நீ தானே படைச்ச. நீ படைக்காம இருந்தா நான் பாட்டுக்கு இருந்திருப்பேன். படைச்சு ருச்சி எல்லாம் கொடுத்து சரீரத்தை கொடுத்து இந்திரியங்கள் எல்லாம் பலமா இந்திரியங்கள்லாம் சில விஷயங்களை கொஞ்சம் வீக்கா படைச்சுன்னா நான் பாட்டு தேமேன் இருப்பேன். ஏன்னா ரிஷிகேஷன் நீ தானே. ஒரு டயபெட்டிக் வந்துடுது அப்படின்னா உடனே நாக்குக்கு சர்க்கரையை சாப்பிட்டாலே வாந்தி வரா மாதிரி ஒரு டெக்னாலஜி வச்சுட்டாரு வச்சுக்கோங்களேன். யாராவது ஒரு ஸ்வீட் கேட்க போறாளா? இதெல்லாம் தோண மாட்டேங்கிறது. அவருதான் சரியில்லை. பிபி வந்துடுத்து உப்பே சேர்க்கப்படாது டாக்டர் சொல்றாரு. அன்னிலேருந்து உப்பை சாப்பிட்டாலே வாந்தி வருது, கொமத்திட்டு வருது, ஜீரணமாகலைன்னா யாராவது உப்பை தொட போறோமா? உடம்புல இப்படி ஒரு வியாதி வந்துடுத்துன்னா அதுக்கேற்ற மாதிரி டக்கு 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 நாக்கெல்லாம் மாற்றி கொடுக்க வேண்டாமா? அது மட்டும் சும்மா படுத்துன்னு என்ன பண்ற? எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கோ, மனசுல வைராக்கியம் வேணும், முடிஞ்சா பண்ணிடுவோமே. யாரா மாற்றன்னு சொல்ல முடியலன்னு தான் தெரியாது, வக்கில்ல நமக்கே தெரியாது. அப்ப இவர் தானே பண்ணணும், நியாயமா தானே. பாருங்க பெருமாள் எப்படிலாம் பிளாக்மெயில் பண்ணலாம் பாருங்க, உண்மைதானே. இந்த மாதிரி வந்து கொடுத்தனா இதுக்கு அடுத்த ஆப்ஷன் நாக்கை கட்டிப்படுத்து, மனசை கட்டிப்படுத்து, இதெல்லாம் உபதேசம் எல்லாம் வேலைக்கு ஆகிறதா? எத்தனை உபதேசம் கேட்டுட்டோம், எத்தனை பெரியவாக சொல்லி கேட்டோம், 1% தான் திரும்பி இருக்கோம்மா. இன்னும் மோசமா தான் ஆயிருக்கும் உபதேசம் கேட்டு கேட்டு கேட்டு. அப்ப ஏன் தப்பு இல்லை, இந்த புத்தியில தப்பு, ரிஷிகம் இந்திரியங்கள்ல தப்பு. இதுக்கு ஆதி மூலம் நீ ஓன் தப்பு. என்னை ஏன் பெற்ற அப்படி குழந்தைகள் என்னை ஏன் படைச்சோன்னா தெரியாதனமா படைச்சிட்டேன், அதே மாதிரி தெரியாதனமா காப்பாற்றிடு, அவ்வளவுதான். ஓம்பாடு என் பாடு இல்லை. அதாவது எத்தனை ஒரு உரிமை. நீ தான் என்னை காப்பாற்றணும். என்னால என்னை காப்பாற்றிக்க முடியலை, என்னால என்னை சரி பண்ணிக்க முடியலை. நீ எதிர்பார்க்கிற ஒரு ஸ்திதியில வரக்கூடிய ஒரு பக்குவதை எனக்கு இல்லை. அந்த பக்குவத்தை நீ கொடுத்து கிருபை பண்ணு. அதாவது மிரட்டுறது பிளாக்மெயில் நான் சொல்றேன், கதறது பிரபு என்னை மாற்றி கொடுப்பா, ஏ கிருஷ்ணா எனக்கு கிருபை பண்ணுப்பா,
நான் சரியில்லை, நீ சரி பண்ணி கொடு, உன்னால முடியும்னு நான் ஒன்ன பூரணமா நம்புறேன். அதான் மகா விஸ்வாசம்னு பேரு. மகா விஸ்வாசம், விஸ்வாசம் அதன்னே எல்லாம் சொல்றா இல்லையா, நம்பிக்கை அதானே எல்லாம். மகா விஸ்வாசம். உன்கிட்ட என்ன ஒப்படைக்கிறேன், நான் எவ்வளவு மோசமா இருந்தாலும் என்னை காப்பாத்தி கொடுத்துடு, உன்னால முடியும், தயவு செஞ்சு கிருபை பண்ணு. முகனுக்கு பண்ணா போல, ஆஞ்சநேயருக்கு பண்ணா போல, கஜேந்திரனுக்கு பண்ணா போல, சுமுகனுக்கு பண்ணா போல, கோவிந்தசாமிக்கு பண்ணா போல, மார்கண்டேயனுக்கு பண்ணா போல, இந்த பாவப்பட்ட திருமங்கை மன்னனுக்கும் பண்ணி தொலைச்சுடேன். 10ஓட 1 11, அத்தோட இது 1 பண்ணிட்டு போயேன். கல்யாணத்து 500 பேர் சாப்பிடணும்னு லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்கோம். அங்க இருக்க வேலைக்கார ஒரு 10-15 பேர் சாப்பிட்றதுலையா நமக்கு ஒரு நஷ்டம் வந்துட போகுது. வேலை பண்றதா, ரெடி ரோட்ல பிச்சைக்கார அம்மா தாயேன்றா, சரி ஒரு 2 வடையை கொடுத்தா என்ன ஆகிட போகுது, ஒரு டம்ளர் பாயசம் கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிட போகுது, இன்னும் கிடையாது. அதுபோல பிரபு எவ்வளவோ பேருக்கு கிருபை பண்ணியிருக்க. சமயத்துல எதுக்கு நிற்கிறோம்னு தெரியாமலே நம்ம ஊர்ல லைன்ல நிற்போம். பத்மநாபர் கோயிலில் பாவமா இருக்கும் சில பேரை பார்த்து. அத்தனை டிக்கெட்ல சில பேர் நிற்பான், அவளுக்கு டிக்கெட்டே இருக்காது. அத்தனை டிக்கெட் வச்சுருக்கா, சாதா லைன்ல நிற்பான், அவளுக்கும் தெரியாது. இதெல்லாம் முடிஞ்சு வெளில வந்தா அன்னதானத்துக்கு ஒரு 50 பேர் நிற்பான் சாப்பிட்றதுக்கு, அங்கேயும் போய் நிற்பான். எதுக்கு நிற்கிற தெரியல, எல்லாரும் நிற்கிறேன், நானும் நிற்கிறேன். அது இல்லாம அவ வேற வாவா இங்க லைன் நிற்கிற, நில்லு 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 நில்லு, ஒரு 5-6 பேரை வேற கூப்பிட்டு விட்டு அப்புறம் அவளை ஓ சாப்பாடு அப்புறம் சாப்பிட்டு போயிடலாம், நிற்கிறது நின்றுட்டோம். லைன் எவ்வளோ வரைக்கும் ஒரு 30 பேர் தான் இருக்கா, நின்றுட்டோம் அப்படியே இருந்து சாப்பிட்டு போயிடலான்னு நிற்பான். இந்த பரதேசி, பரதேசினா பிச்சைக்கான அர்த்தம் இல்லை, வெளியூருக்கான பரதேசத்தை காலம் அர்த்தம். இந்த காலத்துல எல்லாம் அர்த்தம் மாறி போயிடுச்சு. நின்றுட்டோம், இவ்வளோ நேரம் 2 மணி நேரம் நின்றுப்பா பாவம், எதுக்குன்னு தெரியாமலே. அப்புறம் கடைசியில் சரி சாப்பிட்டு போயிடும், 20 பேர் தானே இவா, அது பத்மநாபன் பிரசாதம் அப்படிலாம் நிற்கல, சும்மா நின்னா. அப்புறம் கடைசியில் தெரிஞ்சுட்டா, லைனில் வந்தோடனே நீ உனக்கு தெரியல, தியானம் இல்லை, பக்குவம் இல்லை, நீ 2 மணி நேரம் நின்னதெல்லாம் முக்கியம் கிடையாது. பத்மநாபர் எவ்வளோ பெரிய பெரிய ஆள் தெரியுமா, உனக்கு பத்மநாபர் கோயில் புராணம் தெரியுமா, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உனக்கெல்லாம் சாப்பாடு கிடையாதுன்னா எப்படி இருக்கும். வந்துட்டியா வா, இந்த உனக்கு ஒரு தட்டை பிடி, உள்ளே போய் நில்லு கொடுப்பா சாப்பிடு, முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி நானும் நிற்கிறேன், கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு நிற்கிறேன். முன்னாடி இருக்கவெல்லாம் விசாரிச்சேன், யார் நிற்கிறானா, சுமுகன் நிற்கிறான், மார்கண்டேயர் நிற்கிறார். எதுக்கு நிற்கிறேன், இல்லைங்க கருணை சாப்பாடு போடுறான். அப்படியா, இதோ நானும் நிற்கிறேன். ஒவ்வொருத்தரையா கேட்டேன், முதல் நிற்கிறது நீர் யார், நான் குகன், நமக்கு இப்படி வந்து கருணை வந்தார், ரைட்டு. நீங்க எந்த ஊர், டைம் பாஸ் ஆகணும் இல்லையா, ஏதோ பேசணும் இல்லையா, நீங்க இந்த குரங்கு நிற்கிறேன், நான் ஆஞ்சநேய குரங்கு, நம்மளோட சாப்பிட்டுருக்காரு, கட்டி எல்லாம் முடிச்சிருக்கேன். அப்படியா, நம்மளும் கேட்கலாம் தான் போல இருக்கு. கஜேந்திர யானை லைன் நிற்கிறது பாருங்க, ஒன்று வேடுவன், அடுத்து குரங்கு, அடுத்து யானை, இப்படி ஒரு லைன்ல நல்லா கொழுக்கு முழுக்கு. அவர் கேட்டார், உனக்கு சாப்பாடா, ஒவ்வொரு ரேஞ்சுக்கு யார் சாப்பாடு போட முடியும், நீ எனக்கும் போட்டார். நிறைய கொடுத்து ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு தாமரையை தான் கொடுத்தேன். நிறைய சாப்பாடு கொடுத்தார், கருணை சாப்பாடு கொடுத்தார், ஒரு தாமரையை கொடுத்தேன். ஆஞ்சல கிட்ட நீ என்ன கொடுத்தேன்னு கேட்டார், நான் ஒன்றுமே கொடுக்கல, கைங்கரியம் தான் பண்ணேன். குகன் கிட்ட அக்கறைக்கு கொண்டு விட்டேன், அவ்வளோதான். இப்படி ஒவ்வொருத்தையா கேட்டு வந்தார். சுமுகனா அவர் காலில் விழுந்தேன், அவ்வளோதான். நான் என்னத்தை கொடுக்கறது, அவர் கொடுத்தா வாங்கிக்கலாமே நான் இருக்கேன். கோவிந்தசாமி அவர் சாப்பாடும் போட்டு நிறைய கொடுத்தார். சாப்பாடு போட்டு தட்சிணையே கொடுப்போம் தெரியுமா, அந்த மாதிரி சாப்பாடு போட்டார். சாப்பிட்டா அப்படின்னு என்னடா அப்படின்னா, சாப்பாடு சாப்பிட்டு உடம்பெல்லாம் தெம்பா இருக்கு, ரைட்டு உள்ள பொண்ணு இருக்கா போய்க்கோ அப்படின்னு போகம் எல்லாம் கொடுத்தார். அப்புறம் மார்கண்டேயர் நின்றார், நீ என்ன, எனக்கு சாப்பாடே கிடைச்சிருக்கப்படாது, 16 வயசு ஒரு சாப்பாடு போட்டார். அதுக்கப்புறம் பெரிய சாப்பாடு ஒன்று போட்டார், ஆளில் உட்காந்துலாம் திருப்பி அந்த மாதிரி சாப்பாடு கிடைக்குமா நிற்கிறேன். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெரைட்டியாக சாப்பாடு போட்டிருக்கார். அப்போ எனக்கு எல்லாம் சாப்பாடு போட, ஏதோ மிச்சம் மீதி பாத்திரத்தை ஒட்டிட்டு வெரைட்டியாவது போட. இவாளுக்கெல்லாம் போட்டதே ஒவ்வொரு பிடி எடுத்து எனக்கு போட்டால் கூட போதும். இவாக்கிட்ட ஒவ்வொரு பிடி எடை. கஜேந்திரனுக்கு ஓடி வந்த அவசரத்தில் ஒரு பிடி எடுத்துக்கும். ஆஞ்சநேயனுக்கு ஒரு காதல் ஆதரம் கடலினும் பெருகல, கடலோட பெருகலாம் வேண்டாம், ஒரு ஸ்பூன் அளவு பெருகினா போதும், 80 ரேஞ்சுக்கு அவ்வளோ போதும்.
குஹனுக்கு அவ்வளவு அழகா அவன் கூட தங்கினா ஒரு ராத்திரி என் கூட 10 நிமிஷம் தங்கு. சுமுகன் கருடன் கிட்ட கொடுத்தாய், நீ என்ன எடுத்தெல்லாம் கொடுக்க வேண்டாம், யார்கிட்ட அவனை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போதும். கோவிந்த சுவாமி எல்லாத்தையும் ஒன்னையும் கேட்டான், எல்லாத்தையும் கேட்டான். ரிவர்ஸ் இந்த அவ்வளோதான், எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டா இப்போ ஒன்று அனுபவிக்கணும்னு கேட்குறேன், அவ்வளோதான். இதையும் கொடுத்துரு. மார்கண்டேயருக்கு யம தர்மராஜா எனக்கு பின்னாடியே லைனில் நிற்கிறாரு, என் பிள்ளையிலே உட்காந்துருக்காரு யம தர்மராஜா. அப்போ அவருக்கு பண்ண மாதிரி எனக்கு ஒரு கிருபை பண்ணு, அந்த மாதிரி ஒரு கதையை கேட்குறேன். அதாவது பகவானிடத்தில் அப்படி ஒரு நம்பிக்கை, மகா விசுவாசம். இந்த பாசனங்களுடைய தாற்பயமே மகா விசுவாசம் தான். அந்த மகா விசுவாசம் இருந்தால் போதும். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ தான் இந்த பக்தியை அனுபவிக்க முடியும். மகா விசுவாசம் எதுக்கிட்டான்னா பகவானுடைய இந்த காருண்யத்தை அனுபவிக்க. திரும்ப திரும்ப நான் பாதி, நான் சரியில்லை, நான் மோசம், நான் அங்கே உருப்பட போகிறேன், இன்னும் ஒன்றும் பிடிக்கல, என்னை ஏழை கண்டா வெறுத்து போச்சு, இப்படி நிறைய சொல்ல வேண்டிய இதெல்லாம் அப்படியே பத்மநாபர்கிட்ட சொல்லி சரணாகதி பண்ணிடுது. அவ்வளோதான், வெரி சிம்பிள். அதெல்லாம் அப்படியே பத்மநாபர்கிட்ட கொடுத்துட்டு ஏதோ நீயா பார்த்து கிருப்பா பண்ணி விடுது, எப்படியோ பாஸ் பண்ணி விட்டுடு, அவ்வளோதான். நல்லா படிக்கிற பசங்களை பார்த்து ஒவ்வொருத்தங்கிட்ட ஒவ்வொரு கேள்வியாக காப்பி அடித்து பாஸ் பண்ணுற மாதிரி. இந்த 6 பேர்கிட்ட 6 காப்பி அடிச்சிருக்கோம், ஒரு 3 பேர்கிட்ட காப்பி அடிச்சிடும். ஒன்றும் சுய புத்தி வேணும், இல்லாட்டி சொல் புத்தி வேணும், சரி ஈ அடித்தா காப்பி புத்தி வேணும். நமக்கு முதல் 2 இல்லை, ஈ அடித்தா காப்பி புத்தி அடிச்சிருவோம். அது திருமங்கையாளர் காமிச்சு கொடுத்துருக்காரு, அப்படியே ஃபாலோ பண்ணுவோம், அவ்வளோதான். சுக்கம். பக்தின்றது கஷ்டம் இல்லை, சரணாகதின்றது முடியாது, ரொம்ப பெருசுன்னு நினச்சிக்க வேண்டாம். அதுக்காக சொல்றேன், இது ரொம்ப பெருசு கிடையாது, ரொம்ப சுலபம். அவன் ரொம்ப பெரியவன். சரணாகதியில் எல்லாம் ரொம்ப பெருசு இல்லை, அவன் பெரியவன் நினைச்சா சரணாகதி சின்ன, அவ்வளோதான். அதுதான் இன்னைக்கு ஒரு பாசுரம் தான் ஆச்சு. அந்த ஒரு பாசுரம் ஈ அடிச்சான் காப்பி அடிக்க சொல்லி கொடுத்துருக்கு. ரொம்ப கேவலமாக போயிட்டு இருக்கோம் கீழே. எதுக்குடான்னா ரொம்ப உயர்ந்த ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக. பத்மநாபன் திருவடியில் சுவாதி திருநாள் மாதிரி ஐக்கியமாகிறதுக்காகத்தான். அது பகவான் நடத்தி கொடுக்கும். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, கிருஷ்ணா ராதே, ஹரே கிருஷ்ணா. இந்த சரணாகதி சொன்னோட பிரயோஜனம் என்னன்னா, தலைக்கு மேல பகவான் ஃபேன் போட்டு கொடுத்துட்டார். இப்போ சரணாகதி பண்ணா ஃபேன் வரைக்கும் கிடைக்கும். பகவான் ரொம்ப பயந்து போயிட்டார், ரொம்பவே வேண்டாம், இப்படியே போச்சு அடுத்து ஏசி பண்ணி கொடுப்பாரோ என்னமோ தெரியல. சுவாமி கருணா சாகர். ஜெய் சத்குரு மகாராஜ் கி, समस्त भागवदल को गोविंद नाम संकीर्तनम, जय जानकी कांत स्मरणम, गोपिका जीवन स्मरणम, ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், सर्वं गुरुर्पणम्। जय श्री राधे कृष्णा सत्संग की जय, श्री पूज्य श्री श्री अम्मावक, जय श्री भारत माता की, लोका समस्ता
जय श्री इंदु माता की जय श्री 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 अनंतपुरी क्षेत्र की सर्वत्र पद्मनाभ नाम संकीर्तनम पद्मनाभा